நான் என் அம்மாவோட பாசத்தை இழந்தாலும் பரவாயில்ல, நான் வித்யா கூட வாழ்ந்தா மட்டும் போதும்னு நீங்க சுயநலமா யோசிச்சா இப்பவே வாங்க, எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லிடுங்க. வாங்க தாத்தா. இரியா. ஏன் என்னாச்சு? ஏன் தயங்குறீங்க? வாங்க தாத்தா. ஒரு தாயையும் பிள்ளையும் பிரிச்சு வச்ச பாவம் எனக்கு வேணாம் ஐயா. நான் சொல்லல. அப்ப ப்ராமிஸ் பண்ணுங்க தாத்தா. ஆ, ஏன் தயங்குறீங்க? ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் உனக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவையா. ம், சரி. நீ எப்ப வீட்டுக்கு வருவ? அங்க வித்யா உனக்காக காத்துட்டு இருக்கியா? அப்பாவோட ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன் தாத்தா. சரியா? எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ண. ம். வர்றேன். அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க தாத்தா. அவரு ரூட்லயே போய் பாசத்தை சொல்லி புரிய வைக்கலனா அவரு கண்டிப்பா எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பாரு. இனி பிரச்சனை இல்ல. தாத்தா கிட்ட எதுக்குடா சத்தியம் வாங்கின? அது லேண்டுக்காக தான் விஜய். எனக்கு சொத்து கொடுத்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். என்னைக்கா இருந்தாலும் அம்மாக்கு தெரிஞ்சு அதனால பிரச்சனை வரும் சஞ்சய். அப்ப பாத்துக்கலாம். சரி, வா. சஞ்சய், அம்மாவோட சிங்கப்பூர் ட்ரிப் இன்னையோட முடியுது. மேக்சிமம் அவங்க நாளைக்கு வந்துருவாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது வீட்டுல யாருமே இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு சந்தேகம் வரும். அதனால நீ எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பு. என்ன விஜய், அப்பாவை விட்டுட்டு நான் எப்படி? சொல்றத கேளு சஞ்சய். நீ அங்க இருந்தா மட்டும்தான் அம்மாவை சமாளிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் கூட இருந்து அப்பாவை பாத்துக்கிறேன். நீ உங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஸ்னேகாவாது இங்க இருக்கட்டுமே மாப்ள. வேணாம் அத்தை. நான் நம்ம வீட்ல இருந்து வேலையாள் ஒருத்தரை ஹெல்ப்புக்கு வர சொல்லியிருக்கேன். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே விஜய், பாத்துக்கோ. எது வந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ண. ஓகேவா? ஓகேடா. பாத்துக்கோங்க மாப்ள. நீங்க கிளம்புங்க. சரிங்க. சரி சரி, போயிட்டு வா. பாய். நான் தான் மேடம் சிங்கப்பூர் போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போயிட்டேன். நீங்களே எங்க போயிட்டு வரீங்க? உனக்கு விஷயமே தெரியாத மானிசா? மாமா அண்ணி, கோயிலுக்கு போயிட்டு வரோம். நல்ல வேலை, நான் மேடம் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். உங்களை காணோன்னு மேடம் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. என்ன, மேடம் வந்துட்டாங்களா? ஆமா, தெரியாதா உனக்கு? ஐயோ, எப்போ வந்தாங்க? ஒரு half an hour இருக்கும். half an hour-ஆ? போச்சு. இன்னைக்கு துப்பாக்கி எடுத்து ஒரு காட்ட போறாங்க. அப்புறம் நானும் ஹாஸ்பிடல் தான். அண்ணி, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் பாத்துக்கிறேன், வாங்க. இத பாருங்க, மேடம் கிட்ட எதையும் உளறி வைக்காதீங்க. எதை உளரக்கூடாது? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போனல, அத உளரக்கூடாதுன்னு சொன்ன. பேசாம வரியா? விஜய் போன் எடுத்தானா? இல்ல மேடம், ஃபுல் ரிங் போச்சு, எடுக்கவே இல்ல மேடம். இன்னுமா ஹாஸ்பிட்டல்லே இருக்கான்? சரி,
ஸ்னேகா நம்பருக்கு கால் பண்ணுங்க. பண்றேன் மேடம். எங்க போனாங்க எல்லாரும்? மேடம் போன் பக்கத்துல தான் மேடம் எங்கேயோ ரிங் அடிக்குது. வா வேதா, எப்ப வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? அது கோயிலுக்கு போனோம் ஆண்டி. யார் நெத்தியிலயுமே விபூதி குங்குமம் இல்ல, கோயிலுக்கு போனோம்னு சொல்றீங்க? ஐயோ, ஸ்னேகா மேம். இங்க வா. வா. வேதா, அவ வேணான்னு தான் சொன்னா. நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனேன். நீ இரு, நான் பேசிக்கிறேன். 14th அன்னைக்கு நீ எங்க இருந்த? 14ஆம் தேதி. ஆமா. அப்போ நான் எங்க இருந்தேன்? நான் வந்து அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஆ, உனக்கு நான் கொடுத்த ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கா? சொல்லு, உன்கிட்ட தான் கேக்குறேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்ல மேடம். நம்ம பிரான்ச் ஸ்கூலோட ஃபங்க்ஷன். நம்ம ஃபேமிலில இருந்து யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா போயிருக்கணும். விஜய் அவன் ஃப்ரெண்டோட அப்பாவுக்காக ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தான். நீ எங்க இருந்த? மேடம் நான் கூட போன் பண்ணி பார்த்தேன் மேடம், ஆனா அவங்கள ரீச் பண்ண முடியல மேடம். ஐயோ, இவ வேற போட்டு குடுக்கறானே. சொல்லு ஸ்னேகா, நீ எங்க போன? இல்ல மேடம், அது அண்ணா ஆண்டி அக்கா அன்னைக்கு. நான் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்னேகா கிட்ட, உன்கிட்ட இல்ல. அவ பதில் சொல்லட்டும். சொல்லு ஸ்னேகா, ஸ்கூல் ஃபங்க்ஷனை விட உனக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை இருந்தது? மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். நான் அன்னைக்கு மேடம், என் கம்பெனிக்கு வந்திருந்தாங்க. அண்ணி முடியாதுன்னு தான் சொன்னாங்க. நான் தான் உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு கம்பல் பண்ணி வர சொன்னேன். இவங்க எதுக்கு உங்க கம்பெனிக்கு வரணும்? மறுபடியும் போட்டு குடுக்கறானே. ஃபியூச்சர்ல என் கம்பெனி நம்ம ஸ்கூல் கூட ஒரு பிசினஸ் டீல் பிளான் பண்ணிருக்கு. அது சம்பந்தமா பேசுறதுக்கு உங்களை வர சொன்னாங்க. நீங்க சிங்கப்பூர் போயிட்டீங்க, விஜயும் வெளியில போயிட்டான். அதான் அண்ணிய வர சொன்னேன். மேம், அண்ணி ரொம்ப நல்லாவே மீட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாருக்கும் அவங்க அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி குட். இத சொல்றதுக்கு ஏன் ஸ்னேகா நீ இவ்ளோ பயப்படுற? இல்ல மேடம், உங்களுக்கு தெரியாம நான் எதுவுமே செஞ்சது இல்லையா, அதுதான் எனக்கு. ஸ்னேகா, இதுல ஒண்ணும் தப்பு இல்ல, இப்படிதான் இருக்கணும். சஞ்சய் மேடம், உன்னோட ப்ராஜெக்ட் இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? இன்னும் 1 monthல ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெரி குட். மானசா, உங்க அப்பா எங்க? அப்பா அப்பா வீட்ல ஆளே இல்ல, போன் கூட ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சொல்லு மானசா, நீ வீட்ல தானே இருந்த? சொல்லு, அங்கிள் எங்க போனாரு? சொல்லு. ப்ரோ, அப்பா உனக்கு கால் பண்ணாருன்னு சொன்னல. அப்பா அவரோட ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காரு, வந்துருன்னு சொன்னாரு. போன் சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். இல்ல சஞ்சய், சிங்கப்பூருக்கு போனதுல இருந்து எனக்கு அவர் ஞாபகமாவே இருந்தது. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி கனவு வேற வந்துச்சு. அதான் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஆக்சுவலா நான் நாளைக்கு தான் வந்திருக்கணும். என்னால அதுக்கு மேல அங்க ஸ்டே பண்ண முடியல. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். மனசே சரியில்லை.
அப்பா நல்லா இருக்காரு மேடம், அவருக்கு எதுவும் ஆகாது. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அவர் கால் பண்ணாருன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு. ஓகே மேடம். ஆ, ஓகே. அக்கா. மேடம் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க மேடம். ஓ, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனாங்க. ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். மேடம் எப்போ வருவாங்கன்னு சொன்னாங்களா? க்ளோஸ் ரிலேஷனோட டெத்துங்கிறதுனால நான் தான் இருந்துட்டு பொறுமையா வர சொல்லிருக்கேன். ஒரு 2 days ஆகும். மாதவன், மேடம் வர வெள்ளிக்கிழமை நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க. ஷூர் மேடம். ஒரு நிமிஷம். ஹலோ, அப்படியா? எப்போ? ஓகே, நான் உடனே வரேன். மாதவன் மேடம் இன்னைக்கு என்னோட எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிடுங்க. நான் இப்பவே அரசனூருக்கு கிளம்பணும். அரசனூருக்கு எதுக்கு மேடம்? சுந்தர மாஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக்கா. அரசனூருக்கு பக்கத்துல இருக்கிற மலர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். மலர் ஹாஸ்பிட்டலா? அங்கதானே அப்பாவும் அட்மிட் ஆயிருக்காரு. மேடம் அங்க போனா விஷயம் தெரிஞ்சிருமே. மாதவன் மேடம் இமீடியட்டா மதுரைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. அங்கிருந்து நான் கார்ல போய்க்கிறேன். ஷூர் மேடம், உடனே நான் போடுறேன். மேடம் நீங்க அவ்வளவு தூரம் போகணுமா? என்ன ஹெல்ப் வேணுமோ அதை இங்கிருந்தே பண்ணலாமே. என்ன சஞ்சய் பேசுற? என் லைஃப்ல என்னோட பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் பெருசா மதிக்கிறது சுந்தர மாஸ்டரை தான். அவர் இப்படி இருக்கும்போது நான் எப்படி போகாம இருக்க முடியும்? இல்ல வேதா, அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் கூட நீ பாத்துக்கலாம்ல. ஆமா மேடம், இப்பதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க. இப்படி ரெஸ்ட் எடுக்காம அவ்வளவு தூரம் போனா உங்களுக்கு தானே கஷ்டம். வேணும்னா நான் போய் பார்த்துட்டு வரேன் மேடம். ஏன் எல்லாருமே நான் அங்க போக கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. வேற ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். உங்க ஹெல்த் மேல இருக்கிற அக்கறையில தான். எனக்கு ஒண்ணு ஆகாது, நான் நல்லா தான் இருக்கேன். அவரை போய் நான் பார்க்கலனா என்னால இங்க எந்த ஒர்க் மேலயும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. மேடம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு மேடம். 10:30க்கு ஃப்ளைட் மேடம். இப்ப கிளம்பினா நமக்கு கரெக்டா இருக்கும் மேடம். வரேன் சஞ்சய். ஸ்னேகா, நான் வர வரைக்கும் நீ மேனேஜ் பண்ணிக்கோ. ஏதாவது உனக்கு டவுட்னா மாதவன் கிட்ட கேட்டுக்க. ஓகே மேடம். வாங்க மேடம். ஐயோ போச்சு போச்சு. ஐயோ சஞ்சய், பசமா மாட்ட போற. போச்சு. நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருக்கீங்களா? நீங்களே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவீங்க போல இருக்கு. கடவுளே, என்ன நடக்க போதோ தெரியலையே. சொல்லு சஞ்சய், மேடம் வந்துட்டாங்களா? எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அப்புறம் எங்க போனீங்கன்னு கேட்டிருப்பாங்களே. அதை மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனா இப்போ வேற ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? மேடம் நம்ம அப்பாவை அட்மிட் பண்ணிருக்கோம்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ற சஞ்சய்? மேடத்துக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? இல்ல, அது சுந்தர மாஸ்டருக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூவா. அவர் அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவரை பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. என்னடா நீ எப்படியாச்சும் அவனை ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா அவங்க கேட்கல. நீ எப்படியாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்ட. மேடம் ஆல்ரெடி அப்பா நினைவாவே இருக்காங்க. வந்த உடனே அவர் எங்கன்னு தான் கேட்டாங்க. அவரை இந்த நிலைமையில பார்த்தாங்கன்னா அவங்க உடைச்சு போயிடுவாங்க. ஓகே சஞ்சய், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே. அங்கிள், சுந்தர மாஸ்டர் பாக்குறதுக்காக அம்மா இங்க வந்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட அப்பா அட்மிட் ஆகிறத பத்தி எதுவும் சொல்ல வேணாம் அங்கிள்.
நீ பண்றது பெரிய தப்பு விஜய். என்னால உனக்கு துணை போக முடியாது. வேதா கிட்ட இதை நம்ம சொல்லிதான் ஆகணும். ப்ளீஸ் அங்கிள், சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே சொல்றேன். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க. அவங்களால அதை தாங்கிக்க முடியாது அங்கிள். சந்திரமோகன் இப்ப ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காரு. இங்க சுந்தரம் மாஸ்டர்னு ஒரு பேஷண்ட். எமர்ஜென்சி வார்டு மேடம். ஓ, தேங்க் யூ. அஸ் ஏ டாக்டரா அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிதான் ஆகணும்னா என் கடமை இது. இதை நான் டிலே பண்ணதே பெரிய தப்பு விஜய். ஓகே விஜய், உங்களுக்காக இதை பண்றேன். தேங்க்ஸ் அங்கிள், நான் கிளம்புறேன். அம்மா வந்துட்டாங்களே. அசோக் சார். ஹலோ, வாங்கம்மா, உட்காருங்க. சுந்தரம் மாஸ்டருக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா, மைல்ட் அட்டாக் தான். பிளாக் இருக்கிறதால இப்பவே சர்ஜரி பண்ணிட்டா ஃபியூச்சர்ல பிரச்சனை இருக்காது. பண்ணிடுங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகேம்மா. அப்புறமா சந்திரமோகன் சொல்லிடாதீங்க அங்கிள், ப்ளீஸ் சொல்லிடாதீங்க. அவர் இன்னும் மாறவே இல்ல டாக்டர். சிங்கப்பூர்ல இருந்து திரும்பி வந்து பாக்குறேன், அவர் வீட்லயே இல்ல. ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கிறதா சஞ்சய் சொன்னான். போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. நான் அவர் மேல வச்சிருக்கிற அக்கறைய அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு பிறந்த எங்க பசங்களை விட அதிகமா நான் அவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எப்பவுமே அவரு என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. சரிம்மா, நான் மோகன் கிட்ட பேசுறேன். சுந்தரம் மாஸ்டரை பார்க்க வந்துட்டு நான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அவரை பார்க்கலாமா? பார்க்கலாமா, வாங்க போலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க படுத்துக்கோங்க மாஸ்டர். இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணு இல்லம்மா வேதா, நீ ஏமா இவ்வளவு தூரம் வரணும்? ஒரு போன் பண்ணா போதாதம்மா? நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு நொடியில அத்தனையும் அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த காலத்திலையும் அழியாத சொத்துன்னா அது கல்வி மட்டும்தான். அந்த சொத்தை எனக்கு கொடுத்ததே நீங்க தான். உங்க உடம்புக்கு ஒண்ணுனா நான் எப்படி வராம இருக்க முடியும்? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாஸ்டர். என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ உருவாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாமா வேதா. உடம்ப பாத்துக்கங்க, நான் வரேன் மாஸ்டர். சரிம்மா. அம்மா, என்னம்மா ஐயாவுக்கு இப்படி ஆகி போச்சேம்மா? ஐயாவை இந்த நிலைமையில பார்க்க முடியலம்மா. சொல்லாதடா. உங்க நல்ல மனசுக்கு இப்படி ஆகலாமாம்மா? சொல்லாத. அவர் நல்லாதான் இருக்காரு. டாக்டர் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. உங்களால எப்படிமா இந்த விஷயத்தை லேசா எடுத்துக்க முடியுது? சொல்லாத. ஃபீல் பண்றதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஆபரேஷன் முடிஞ்சிட்டா அவர் கண்டிப்பா கியூர் ஆயிட போறாரு. சரி, நீ எப்படி இங்க? விஜய் சார் தாமா ஐயாவை பார்த்துக்க என்ன வர சொன்னார்மா.
எனக்கு முன்னாடி அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? நானே அவருக்கு பர்சனலா ஒரு ஆளை உதவிக்கு வைக்கலான்னு தான் இருந்தேன். பரவாயில்ல, விஜயே அதை செஞ்சுட்டான். அவர் கூட இருந்து பாத்துக்க. சரிங்கம்மா. சரி, நான் வரேன். அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் மேடத்துக்கு தெரியாது. அவங்க சுந்தர மாஸ்டர் பார்க்க வந்தாங்க. அவங்க கிட்ட போய் உளறிட்டு இருக்கீங்க. என்னையா சொல்றீங்க? ஆபரேஷன் முடிஞ்ச உடனே தான் அம்மா கிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி உளறி வச்சிடாதீங்க. போங்க.